எங்கள் வீட்டு காவலாளி ரோசி. எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். பேர் ரோசி. ரோசி, ரோசி இங்கே பாரு. ரோசி, ஏய் ரோசி. ஷோ, ரோசியை பார்க்கறக்கு உங்கள் நண்பர்கள் கூட்டம் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அடிதடி சண்டையெல்லாம் நடக்கும். நைட்டு இவங்க சாப்பிட தான் வந்திருக்காங்க. சாப்பிட்டோன்னு தான் போவாங்க. மொத்தம் 4 பேர், ரோசியோடு சேர்த்து 5 பேர். மொத்தம் 4 பேர், ரோசியோடு சேர்த்து 5 பேர். அது போக இங்கே ஒருத்தர் இருக்காங்க செட்டுக்குள்ளே. இவங்களுக்கெல்லாம் நைட்டு ஒரு 11:30 மணி அளவில் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டால் இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்புவாங்க. இவங்க வெயிட்டிங், சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். இவங்க கரெக்டாக வந்து இவங்க சாப்பிட்ற டைமிங் ஆனோன்னே கரெக்டாக வந்துடுவாங்க. சொல்லப்போனால் ரோசி நேரத்துலையே எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் ரோசி சண்டை போடக்கூடாது. ரோசியும் பின்ன அவங்க நண்பர்களும் இவங்களுக்குள்ள ஒற்றுமை, சில நேரம் ஒற்றுமை இருக்கும், சில நேரம் சண்டை போடுவாங்க. தூரமாக 2 பேர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவங்கள இன்னொரு நாள் காட்டுறேன். இவங்க யார் வந்தாலும் ரோசி ஒத்துக்கவே மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களோட இடம், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரோசி இங்கே பாரு. ரோசி இங்கே பாரு. ரோசி எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு செல்ல குழந்தை தான். ரோசி, ரோசி, ரோசி இங்கே பாரு. ரோசி இங்கே பாரு. இங்கே பாரு ரோசி. ரோசி, அதான் அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. அவங்க ஒரு குடோனுக்குள்ளே இருக்காங்க. வீட்டு வாசலில் ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோனுக்குள்ளே அவங்க இருக்காங்க. அவங்க ரோசியை கூடும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவாங்க. டெய்லியும் அவங்களுக்கு 11:30 மணிக்கு அவங்க ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ரோசியோட சேர்த்து 5 பேர். குடோனுக்குள்ளே ஒரு 6, குடோனுக்குள்ளே சேர்த்து ஒருத்தர். சவுண்டு கேட்குதா? இவங்க 6 பேரும் நைட்டு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு டெய்லியுமே சாப்பாடு, ஃபுட்டு நம்ம கொடுத்துருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.